பரோட்டா செய்யலாமா? அதுவும் மைதாக்கே டஃப் குடுக்குற அளவுல வீட் பரோட்டா ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல லேயர் பை லேயராக வரக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, உப்பு, எண்ணெய் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலகாவும் தேவையில்ல, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு எந்த பதத்தில் பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் போல் உருட்டிட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ரவுண்டு சர்க்கிளில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பரோட்டாக்கும் 2 சப்பாத்தி மாவு பிடிக்கும். இப்போது ஒரு சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சப்பாத்தியோடைய மாவை எடுத்து மேலே போட்டிருக்கேன். அதை மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஃபோல்ட் பண்ணி வரும்பொழுது தாங்க நல்ல லேயர் பை லேயராக வரும், கிறிஸ்பியாக வரும். இது எல்லாத்தையும் உருட்டிட்டு ரவுண்டு ஷேப்பில் உருட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா பாய்.